ராம் சீதா சீரியல் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வசமாக செல்வி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம அர்ச்சனாவும் கல்பனாவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. ராம் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல சீதா கிட்ட, ஏன் நீ அவசரப்பட்டுட்ட, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே திரும்புகிறாங்க சீதா. திரும்பின வேகத்துக்கு கோவமாக பார்க்குறாங்க. பஸ் நான் தப்பு பண்ணிட்டே தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம், அது முன்னாடியே இல்லை புரிஞ்சுக்கணும். இல்லை, நான் உங்களை ஆஃபீஸரை ஆக்குனதே நான் எடுத்த தப்பான முடிவு தான், உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாதுங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொன்னோன்னே ராம் வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிற அப்படின்னோன்னே சீதா வந்து கையை தூக்கி நிப்பாட்டுறாங்க. நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பக்குவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப உங்கள் சித்தி மேலே உள்ள பாசத்தினால வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு எது சரி எது தப்புன்னு கூட புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாமல் நீங்கள் ஒரே நேர்கோட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நான் சரியாக கேஸை டீல் பண்ணலன்னு சொல்கிறியா? ஆமாம். எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு போக போக தெரியும். நீங்கள் போகலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நீங்கள் போகலாம் சார், உங்கள்கிட்ட நான் பேச விருப்பப்படலை அப்படின்னு சீதா வந்து சொல்லிடுறாங்க. டக்குன்னு வந்து ராம் வந்து அங்கேருந்து கோச்சிட்டு அங்கேருந்து போகிறப்ப வந்து சீதாவை வந்து ஏன் இப்படி திடீர்னு சொல்லிட்டா, நம்ம அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறது எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் காலெல்லாம் பிடிச்சி விட்டது, அதுக்கடுத்து குல்ஃபி சாப்பிட்டது எல்லாத்தையும் நினச்சிட்டு ராம் வந்து சோகமாக போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் அந்த உள்ளே இருக்காங்களே அந்த 2 லேடிஸ் அவங்க வராங்க. வந்தோடனே, ஆமாம் அவர் உங்கள் ஹஸ்பண்டா? ஆமாம். ஆமாம், என்ன கேஸில் வந்திருக்கீங்க? எல்லாம் மேலே அனுப்பிச்ச கேஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னா சீதாவை பார்த்து பயந்து நடுங்கிறாங்க. சீதா முறைக்கிறாங்க. கல்பனா வந்து செம மாதம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வர்றாங்க. வர்றப்பயே வந்து மகா ஃபோட்டோவை பார்த்துட்டு, என்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன், வெளியில் துரத்துனேன்ல, இப்போ பார்த்தியா அதே வீட்டுக்கு நான் எவ்வளோ கெத்தாக வந்திருக்கேன்னு, உன்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அதான் மேலே அனுப்பியாச்சுல அப்படின்னு சொல்கிறப்ப அர்ச்சனாவை பார்த்து ஓடி வராங்க. கல்பனாவை பார்த்தோன்னே, ஆமாம் நீ எதுக்கு வந்த அப்படின்னோடனே, ஆமாம் காசு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எனக்கே டிமிக்கி கொடுக்குறியா, அவங்க எவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க தெரியுமா, இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நான் வந்து நீ என்னை ஏமாற்றிட்டேன்னு அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அவங்க ஒன்றை மேலே அனுப்பிடுவாங்க, ரொம்ப நேரம் ஆகாது மகாவை அனுப்ப தெரிஞ்ச எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நான் உன் தங்கச்சி சிஸ்டர் என்கிட்ட போய் இப்படி பேசலாமா அப்படின்னோன்னே, இந்த கதையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் அவ்வளோதான் விஷயம், கையில் ஃபோன் இருக்குல்ல, மரியாதையாக காசை போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் போட்டு விட்றேன், நீ வந்து உட்காரு அப்படின்னு. நான் இங்கே உட்கார வரல, மகாவை அனுப்ப தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்மளையும் அனுப்ப தெரியும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் செல்லு இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்து இவங்க 2 பேர் பேசுகிறத கேட்குற மாதிரியே வந்து காட்டுறாங்க. அடுத்து சுபாஷ் வந்துடுறாங்க. வந்தோடனே, வா கல்பனா வந்து உட்காரு, என் மகா தான் இல்லை அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க, யாருக்கு பயம், ஆமாம் சீதா தானே இதெல்லாம் பண்ணது அப்படின்னு. ஆமாம் வேறு யார் பண்ணியிருப்பா, அவளை தவிர வேறு யாரும் மகாவை தொடுறதுக்கு தைரியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மீரா வராங்க. ஏமா இப்படி வந்து சோகமாக இருக்க அப்படின்னோடனே, எனக்கு சீதாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னது. சரி உன் கவலை போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, எனக்கு நான் சீதாவை நினச்சி ஒரு பாட்டு பாடட்டுமா, சரி பாடுன்னு பாடுறாங்க. இந்த பக்கம் சீதாவை காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சீதா வந்து விடுதலை ஆவாளா இல்லையான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுபாஷ் வந்து வாசலில் வந்து கேட்டு வாசலில் ஜெயில் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. ஃபோன் பண்ணி அர்ச்சனாவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா வெளில வந்துருவாளா இல்லையான்னு, வந்துருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் கல்பனாவும் அர்ச்சனாவும் பேசுகிறாங்க. இங்கே பாரு, அவள் வந்தான்னா வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, மகா உள்ளே விட மாட்டாள், அதே மாதிரி நீயும் கெத்தாக வந்து அவளை உள்ளே விடக்கூடாது, ஏன்னா மேலே கேஸ் இருக்குது, அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வர தகுதி இல்லைன்னு சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்தையும் வந்து முன்னாடி வந்து நீ தான் வந்து அவளை வந்து அவள் தான் காரணம்னு எல்லாருக்கும் மனசுலேயே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நீ பண்ணு. நான் எனக்கு ஒரு ஃபேமிலியும் கிடையாது, யாரும் கிடையாது, நான் அசால்ட்டாக போயிடுவேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்க போகிறது நீ தான் வந்து மாட்டிக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து செம மாதம் ஃபோன் பேசிகிட்டு இருக்க கெத்தாக வந்து சீதா என்ட்ரி வெளியில் வந்துடுறாங்க. பெயில் கிடச்சிருது. அதை பார்த்தோன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறாப்புல கல்பனாவுக்கும் அர்ச்சனாவுக்கும். அவங்க அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இங்கே சுபாஷ் ஃபோனை வச்சுட்டு வர்றப்ப கரெக்டாக வந்து வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னோடனே, சரி எனக்கு அடுத்த கேஸ் இருக்குது, நான் கிளம்பணும், முக்கியமாக இருக்குது, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே சத்தின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது யார் பண்ணதுன்னு என்னால் ஓரளவு யூகிக்க முடியுது அப்படின்னு சுபாஷை பார்த்தே பேசுகிறாங்க. அவங்க மட்டும் யாருன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகட்டும், அவங்கள வந்து மேலே அனுப்புவாமல் விட மாட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. அதே சமயத்தில்
சுபாஷ் வந்து ரொம்ப பயந்து நடுங்குறாங்க. இவங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம தானே தெரிஞ்சிருமோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து சேதுராமன் வந்து இந்த விஷயத்துல எல்லாம் யாரும் தலையிட தேவையில்லை, எல்லாரும் முதல்ல வந்து நிதானத்தோடு இருங்க, என்ன ஆளுக்கு வந்து மேலே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் நமக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையா, சட்டப்படி யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சுபாஷ்க்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சுபாஷ் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க சேது. அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுக்கு தேடுறீங்க அப்படின்னோடனே, அப்புறம் சீதாக்கு மேலே பழிய இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா வந்து காரில் போகாமல் கெத்தாக வந்து ராம் முன்னாடி போயிட்டு பாஸ் வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு, நான் உங்கள் கார்லேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வராங்க. வந்துட்டு வீட்டுக்கு இறங்குறப்ப வந்து அர்ச்சனா ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அலறாங்க. சீதா செம மாதம் கெத்தாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மொத்த குடும்பமும் வந்து சீதா பின்னாடி இருக்காங்க. இந்த அர்ச்சனா மட்டும் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ட்ராக் கொண்டு போகிறாங்கன்னு. எபிசோட் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.